என்னங்க போன வாட்டி விட்டத இந்த வாட்டி பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிருச்சே அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வாசஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்னே சொல்லுவேன். எஸ், போன வருஷம் வந்து இந்தியா கிட்ட அந்த ஒரு கேட்சை கொடுத்து வேர்ல்டு கப் மிஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது ஃபைனல்ஸ் போயிருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஸோ டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா போலிங்கை செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்கினது கேப்டன் மக்கும் பென்டன் டிகாக்கும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா 18-10 அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரயான் ரிங்கல்டன் மொதல் பால்லே கோல்டன் டக் எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையின் செல்லப்பிள்ளை எப்படி ஆட போறீங்கன்னு இருக்கும்போது 27 பால் 34 அடிச்சாரு. அந்த பக்கம் டேவிட் மில்லர் பயங்கரமா அடிக்க போறாரு. 6 ரன்ல காலி ரச்சின் ரவீந்திரா பால்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பிரீவிஸும் விட்டு ஸ்டப்ஸ் வந்து யார் தாங்க அடிக்க போறா? காபின் பால்ஸும் 2 ரன்னும் காலி. கரிஸ்டோ ரொபாடாவும் டக் அவுட். என்னங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது மார்க்கோ யான்சன் யூ பியூட்டி மேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 பாலுக்கு 55 ரன் வெளுத்து வாங்கிட்டாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதல பாலத்துல இந்த சவுத் ஆப்பிரிக்காவை அப்படியே நிமித்தி எடுத்து கொண்டு வந்தது அவர் தான் சொல்லலாம். ஸோ 20 ஓவருக்கு 169 ரன் 8 விக்கெட் இழப்புக்கு 170 அடிச்சா நீங்க வின்னுங்க அப்படின்ட்டாங்க. என்னங்க அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி வந்து டிம்மும் ஃபின் ஆலனும் இறங்கினாங்க பாருங்க. வெளு 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 வெளுன்னு வெளுக்க போறேன் இந்த சைடு, வெளு 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 வெளுக்க போறேன் அந்த சைடுன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. அந்த பக்கம் டிம் வந்து 33 பாலுக்கு 58 ரன்னு அவர் அவுட் ஆனாலும் நான் அவுட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபின் ஆலன் 33 பாலுக்கு அதே 33 பாலுக்கு 100 ரன் அடிக்கிற அப்படி மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. 8 6 10 4. அவர் 33 பாலுக்கு 58 ரன், நான் 33 பாலுக்கு 100 ரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாருன்னா எப்படி ஈஸியா டார்கெட் எட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஒரு 13 ரன் உப்புக்குச்ச பானியும் அடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஓவர்லயே டார்கெட்டை எட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி பெற்று ஃபைனல்ஸுக்கு முன்னேறி விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நடக்க போற இங்கிலாந்து இந்தியா மேட்ச் 2022 நடந்ததை நான் வந்து திருப்பி வந்து கொடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபைனல்ஸுக்கு போய் கப்பை வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்தியன் ஃபேன்ஸ் கொத்தளிச்சிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.